இன்னைக்கு ஆச்சி சமையல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு உலக்கு போல இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நல்லா கோபுரமா அளந்து எடுத்துக்கோங்க. கிராம் கணக்குக்கு 200 கிராம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். அரிசி 2 மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை சேர்த்துடலாம். மாவை இந்த நெய் கூட நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியா தான் வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மாவு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறின பிறகு கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம். கொலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே உருண்டை ஷேப்பாக தான் செஞ்சு எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து பேனில் 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம வச்சிருக்க கொலக்கட்டையை பேட்சாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போல சேர்த்துருக்கோம். இது நல்லா 1 நிமிஷம் போல கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அடுத்து இன்னும் கொஞ்சம் போல கொலக்கட்டை உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் கொலக்கட்டை நல்லா கொதிச்சு வரட்டும். கொலக்கட்டை முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து இனிப்புக்கு 1 கப் போல பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். கிராம் கணக்குக்கு 200 கிராம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 1.25 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லம்ல டஸ்ட் இருக்கும், அதனால இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இது கொஞ்சம் ஆறின பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். கொலக்கட்டை எல்லாமே வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா 2 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்ச அரிசி மாவை கொலக்கட்டை கூட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அரிசி மாவு சேர்த்துறதுனால இந்த கொலக்கட்டை நல்லா ஒன்று சேர்ந்து திக்காகி வரும். 2 நிமிஷம் போல் கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆறிடுச்சு. இப்போ இதில் 1/2 டம்ளர் போல் திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொலக்கட்டை கொதிச்சுட்டு இருக்கும் போதே தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா திரியாக வந்துடும். அதனால தான் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.